நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க உனக்கு என்னடியாச்சு? இதுக்கு மேல எனக்கு என்னங்க ஆகணும்? வீட்ல நிம்மதியா இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து அடி வாங்க வச்சிட்டீங்க. இதோ பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியலையேடி. நீங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் அவன் கீழே போட்டு மிதிச்சிட்டான். என்ன அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளிட்டாங்க. நந்து என்ன கேட்டை விட்டு வெளியே தள்ள பார்த்தான். நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு தள்ளியும் நான் இங்கே இருந்தேன். எனக்காக கேட்க தான் யாருமே இல்லையே. எனக்கு யாராவது இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பாங்களா? நான் உங்க பொண்டாட்டி தானே. சொந்த பொண்டாட்டியை இப்படி அடிச்சு துரத்தனா எந்த புருஷனாவது பார்த்துட்டு இருப்பாங்களா? நீங்க பாருங்க, என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா இதை போய் கேளுங்க. என் கழுத்துல தாலி கட்டினது ஒரு ஆம்பளைன்னு அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். எதுக்காக அடிச்சாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க. எனக்காக கேட்க நீங்க இருக்கீங்கன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா அப்பாவை விட புருஷனுக்கு தான் உரிமை அதிகம். மாப்பிள்ள, ஒரு அப்பா முன்னாடி அவ பேசக்கூடாத வார்த்தையை பேசுனதுனால வேற வழி இல்லாம அடிச்சிட்டாரு. இதுவே லேட்டுன்னு நான் சொல்லுவேன். பெத்த அப்பாவே எதிர்த்து பேசுற இவ கூட நான் எப்படி வாழ முடியும்? இங்க என்ன நடந்திருக்குங்கிறத என்னால யூகிக்க முடியுது. அவ ஷேர் உங்ககிட்ட கேட்டு இருந்திருப்பா, அதான உண்மை? சொத்தை பார்த்து ஆசைப்பட்டடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வரதட்சணையே எதுவும் தேவையில்லைன்னு நீ இருக்கும்போது தாண்டி நான் சொல்லிட்டு போனேன். என்ன அசிங்கப்படுத்தான் இப்ப நீ முயற்சி பண்ணிருக்க? சொல்றி. ஏன் கூட நீ இப்பதானே வாழ ஆரம்பிச்சிருக்க. இது வரைக்கும் நீ வாழ்ந்த வீடு தானே இது. வெத்து வளர்த்த உன்னோட அப்பாவே எதிர்த்து பேசுற உன்னை எல்லாம் அடிக்க கூடாது, கொன்னு போட்டிருக்கணும். நீ வாங்கிட்டு வர வரதட்சணையை வச்சு வாழ்ற நிலைமையெல்லாம் எனக்கு இல்லடி. பெரிய பணக்கார குடும்பம்லாம் நினைச்சு நான் உன் கழுத்துல தாலியை கட்டல. நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு இப்ப தோணுது. ஒரு விஷயம் எனக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பெரிய குடும்பம் பாரம்பரியம் எல்லாம் வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. சும்மா பெருமை வேணா பீத்திக்கலாம். நான் உங்களை குத்தி பேசுறத நீங்க நினைக்க வேண்டாம். அந்த பெருமையெல்லாம் உண்மையா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி கேவலமெல்லாம் நடந்திருக்க மாட்ட. பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லி என்னடி பிரயோஜனம்? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஒரு நல்ல நாள் அதுவுமா இவ எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டா. வாடி. மாப்பிள்ள, சாப்பிட்டுட்டு போலாம்ல. இப்ப என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அத்தை. இன்னொரு நாள் பார்க்கலாம். வா.
என்னால மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கவே முடியலையே. புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளியில நல்லவனா நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அசுர குணம் தான் இருக்கு. நீ எதுக்குடா இங்க வந்து நிக்கிற? அவளை கூட்டிட்டு போயிட்டான்ல. அவங்க போயிட்டாங்க. நீங்க ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தியா? நீ என்னடா பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, நீ போக்கா. இல்ல, நீ ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க. துளசியக்கா, உன்னை இங்க இருந்து என்னது? போன்னு சொன்னேன். காட்டு, உன் கையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் போவேன். என்னடா அது? இது என்னன்னு பார்த்தா தெரியலையா? நீ இந்த கத்தியை எதுக்காக எடுத்துட்டு வந்த? அவனை கொல்லதான். அப்பா மேல மட்டும் அவன் கை வச்சிருந்தான், அவனை நான் வெட்டி போட்டிருப்பேன். ஏன்டா இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற? யோசிக்கிற திறமை உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. அவன் இங்க வந்து பண்ணிட்டு போனது எல்லாமே ஆக்டிங் தான். அவனும் அவளும் சேர்ந்து போடுற நாடகம். அவளை இங்க விட்டுட்டு போனப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல குறி வச்சுதான்க்கா அவன் அவளை பகடக்காயாக்கி சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு போறான். இதுக்கு மேல நான் இந்த வீட்டுக்குள்ள அவனை வர விட மாட்டேன். இதுக்கு மேலேயும் காராளி சந்திரன் இங்க வந்தா வாசல்லையே வச்சு நான் அவனை வெட்டுவேன். ஏங்க, நீங்க அவங்க முன்னாடி ஹீரோவா நடிக்கிறீங்களா? ம்? நான் ஹீரோ ஆனா என்னடி தப்பு? ம்? ஆனா ஆன்டி ஹீரோவாக தான் எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டு மேல உங்களுக்கு இருக்கிறது பகை தானே? என்ன சொன்ன? உன்னை கல்யாணம் பண்ணதோட அந்த பகையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி பகை பாராட்டி என்ன போகுது? என்ன உங்க வீட்டுல மாப்பிள்ளைன்னு எப்படி கவனிச்சாங்க பார்த்தல? உங்க அப்பா திரும்ப திரும்ப சொன்னதாலதான் எங்க அப்பா கிட்ட நான் அதை பத்தி கேட்டேன். அதுக்கு பதிலா எனக்கு கிடைச்சது அடிதான். உங்களுக்கு இதெல்லாம் காமெடி, ஆனா என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. இங்க பாருங்க, அப்பா பங்கு வச்சா எனக்கு எதுவும் தரப்போறது இல்ல. எங்க அப்பா தோக்கடிக்கணும்னு நினைக்கிறது என்ன இல்ல, உங்களை தான். அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? எனக்கு ரொம்ப நல்லா காது கேக்குண்டி. எனக்கு ஷேரா எதுவும் வேண்டான்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது எங்க அப்பா இதுதான் சகாக்கன்னு நினைக்கிறாரு. இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குதுங்க. அதைத்தான் நானே உங்ககிட்ட சொன்னேன். அதுல ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது துளசியோட கல்யாணம் தான். அவளை பொண்ணு பார்க்க வர போறாங்க. ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே அங்க வராங்க. இந்த நிலைமையில அவங்க என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு. எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பைத்தியம் பிடிக்குது. சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருன்னு அப்பா என் முகத்தை பார்த்து சொன்னாரு. அவ கல்யாணம் நடக்க கூடாது. அப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அவ வீட்லயே இருக்கணுங்க. உங்க அப்பாவோட வீடு உனக்கு வேணுமா? ஆமா, எனக்கு வேணுங்க. வீட்டை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க. அதுக்காக தாண்டி உன்னை நான் கூட்டிக்கிட்டு அங்க போய் அவங்க முன்னாடி நாடகம் போட்டேன். அது உனக்கும் புரியல, அங்க இருந்தவங்களுக்கும் புரியல. உங்க அப்பனோட அந்த வீட்டுக்கு நீ தாண்டி சொந்தக்காரி. ஆனா உன் தம்பி அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆனா துளசியை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அவ கல்யாணம் ஆகியும் ஆகாதவளா அங்கேயே இருக்கட்டும். நீ ஆட்டி படைக்க அங்க ஒருத்தி வேணும்ல, ஒரு வேலைக்காரி மாதிரி. அவளுக்கு கல்யாணமே ஆகாம இருந்தா லாபம் உனக்கு தான். ஆனா அது எப்படிங்க நடக்கும்? நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் எது பண்ணாலும் எனக்கு அதுல ஒரு லாபம் வேணும். எல்லாம் உங்களுக்கும் சொந்தம் தானங்க.
விருந்து சாப்பிட போயிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டீங்களோ? என்ன 2 பேரையும் உள்ள விடலையா? நீங்க அதை அவகிட்டே கேளுங்க. சந்திரா, என்னாச்சுடா? ஏன் இவன் மூஞ்சி இவ்வளவு வீங்கி போயிருக்கு? அந்த கருணாகரன் கன்னத்திலேயே அற விட்டானா? அவ அப்பன் கொடுத்த பங்குல தான் மூஞ்சி வீங்கி இருக்கு. நீ வாங்கிட்டு தான் வருவேன்னு சொன்னப்போ கையோட வாங்கிட்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. நான் தான் அப்பவே சொன்னனே, உனக்கு நாம மட்டும்தான். நில்லு. நடந்ததை தெளிவா சொல்லிட்டு உள்ள போனா போதும். கருணாகரன் உன்னை அடிக்கிறப்போ இவன் அதை பார்த்துட்டு இருந்தானா? என்னை விட்டுட்டு அவர் வெளியே போயிட்டாரு மாமா. உங்க அப்பா என்னதான் சொல்றான்? உனக்கு ஏதாவது கொடுப்பானா? எனக்கு பங்கு கொடுக்கலான்னு தான் எங்க அப்பா நினைக்கிறாரு. ஆனா இவரு தான் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாரு. இவ இப்படியா சொன்னா? அப்படி சொன்னது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசினதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரு. உங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்டாரு மாமா. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. ஏய், நில்லு நில்லு நில்லு. இவ எதுக்கு இப்படி ஓவரா நடிக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த துளசிய பொண்ணு பார்க்க வரதா கணேச என்கிட்ட சொன்னா. இவளை யூஸ் பண்ணி அது கெடுக்கத்தான் போறான்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா அவன் பிளானுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? நீ நாளைக்கு அங்க வருவல்ல? நீங்க வந்து என்ன கூப்பிடாம இருந்திருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா நான் அங்க வந்திருப்பேன். அப்புறம் நாளைக்கு மதியானம் வரைக்கும் மேக்ஸ் டியூஷன் இருக்கு. கிளாஸ் மிஸ் பண்ணா அப்புறம் என்ன கிளாஸ்க்குள்ளேயே விட மாட்டாங்க. இல்லனா சரியான காரணம் வேற சொல்லணும். டியூஷன் இருக்குன்னா நீ கண்டிப்பா டியூஷனுக்கே போ. நான் கிளாஸ் முடிஞ்சு அந்த வழியா வர பாக்குறேன். மாப்பிள்ளையோட போட்டோவை நந்து கிட்ட கேட்டு வாங்க சொல்லுங்க. அத நீயே அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நந்து என்ன பார்க்க வரும்போதெல்லாம் ரொம்ப கோவமா தான் இருக்காரு. 2 அக்காக்களையும் நினைச்சு அவன் தினமும் மனசுக்குள்ள கஷ்டப்படுறான். எப்படியோ உங்க கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. உங்க அக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அப்பா கிட்ட அப்படி சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. உங்க அக்கா புருஷனுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்குமாச்சு இந்த விஷயத்த அந்த ஆளுக்கு தெரியாம நம்ம பாத்துக்கணும். அதெல்லாம் அவருக்கு தெரிய வந்துரும். எங்க வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் உங்களை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவங்க கிட்ட அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால நீங்க தைரியமா இருங்க. இனி அவரால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரிம்மா, டைம் கிடைச்சா ஈவினிங் அந்த பக்கம் வா. என்ன, உனக்கு பேச எதுவுமே இல்லையா? நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மன்னிப்பு தான். ஆனா உங்ககிட்ட அதை சொல்றதுக்கான தகுதி கூட எனக்கு இல்ல மாமா. நான் இதுக்கு இப்போ என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்? எப்படியோ
நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்துருச்சுல்ல. உன் அக்காவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் நந்துவோட அங்க வந்தேன். அதுக்கு அடுத்த நாள் என் கல்யாணத்தை பேசி முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நீ என் கூட வந்துருவேன்னு நான் முழுசா நம்பினேன். ஏன்னா சந்திரா அங்க நுழைஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா தப்பவே முடியாதுங்கிற விஷயத்த நீ புரிஞ்சிருப்பேன்னு நான் நம்பினேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் தப்பாயிடுச்சு. உங்க கல்யாணத்தை பேசி முடிவு பண்ண விஷயத்த நந்து என்கிட்ட சொன்னா. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நாளைக்கு உன்னை பார்க்கவும் பையன் வீட்டுல இருந்து வராங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான். கடவுள் போட்ட முடிச்ச யாராலையும் மாத்த முடியாதுல்ல. கடவுள் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாருன்னு நீ நம்புறிய? ஒருவேளை வேற ஏதாவது நடக்க போகுதுன்னா அதுதானே கடவுள் போட்டு முடிச்சு. என்ன நான் சொன்னது சரிதானே? என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க. அது கல்யாணமா மாறணும்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ உங்க கதை அந்த மாதிரி இல்ல. 2 வீட்லயும் பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அதை மாத்த யாராலையும் முடியாது. அதனால உங்களோட மனசுல வேற எந்த எண்ணமும் வேண்டாம். உங்களுக்காக பிறந்த பொண்ணு அந்த பொண்ணு தான். என்னோட வாழ்க்கையில இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் நின்னு போறது புதுசு ஒண்ணும் இல்லையே. அதை வேணாம்னு நினைக்கிற மனசு எனக்கு இப்பவும் இருக்கு. காலையில இருந்து அண்ணனோட மூடே சரியில்லை சார். ஏன் என்னாச்சு சந்திரா? அப்படி என்ன தொலைச்சிட்ட நீ? நீ இப்படி டல்லா இருப்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இவனுக்கு என்னாச்சு கிரி? நம்ம அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்ட பொண்ண எவனோ ஒருத்தன் ஆட்டிய போட போறான்னு நினைக்கிறேன். வாய மூடுறா. காமெடிக்கு கூட அப்படி ஒரு வார்த்தை எவன் வாயிலிருந்து வரக்கூடாது. அவ எனக்காக பிறந்தவ. ஏன் உன் பொண்டாட்டியோட தங்கச்சி எவனாச்சும் கண்ணு வச்சிட்டானா? அதுக்கெல்லாம் மேல சார், அவளை பொண்ணு பார்க்க நாளைக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. அது ஒரு சாதாரண பொண்ணு பார்க்குற சடங்கு இல்லை சார். 2 ஃபேமிலியும் பேசி முடிவு பண்ணி ஃபார்மாலிட்டிக்காக வராங்க. அப்போ இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. கிரி உண்மையை தானே சொல்றான், நீ அவனை திட்டுற? வர்றவன் யாரா இருந்தாலும் என் மாமனார் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்றேன். அவளை பொண்ணு கிட்ட எவனும் அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது. நானா டைரக்டா ஏதாவது பண்ணா அவங்க இப்ப என்ன பாக்குற பார்வை மாறிடும். அப்படி மட்டும் நடக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் உதவி பண்றவன். இந்த பொண்ணு பாக்குற சடங்க உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா சார்? முடியும்னா சொல்லுங்க. அதாவது நீ நல்ல மருமகனா நடிப்ப, நான் அந்த கல்யாணத்தை கெடுக்கணும்ல. பண்றேன். நீ எனக்கு என்ன பண்ணுவ? நமக்குள்ள இருக்கிற இந்த நட்புக்குள்ள கணக்கெல்லாம் எதுக்கு சார்? நட்பு வேற, கணக்கு வேற. இது நட்பு, அது தொழில். எனக்கு 5 லட்சம் வேணும். சரி, அத நீ தர வேண்டாம். ஓ மாமனார்கிட்ட இருந்து வாங்கி தந்தாலும் ஓகே. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தர்ஷனியா கொடு போதும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க சார். நான் பண்றதை பத்திலாம் நீ கவலைப்படாத. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க உன்னை கூப்பிட்டாங்களா? என்கிட்ட இது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை.
அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலவே நீ அங்க போயிடு. எதையாவது சொல்லி நீ உள்ள போய் சேர்ந்துரு. மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த ஐடியாவுமே இல்லாம எப்படி போறது? சொன்னதை மட்டும் நீ செய், மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியாமா? என்னம்மா? நாளைக்கு அவங்க 4-5 பேர் வரதா சொல்லியிருக்காங்க. உன்னை பொண்ணு பார்க்க வர விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்றதுதாம்மா சரி. நாம அவங்கள சேர்க்காம இருந்தா வரவங்க என்ன நினைப்பாங்க? அவ ஒருவேளை ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா அத ஒரு காரணமா சொல்லியிருக்கலாம். ஆனா நாமளே அவங்களுக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப வீட்டுல ஒரு விசேஷம் போது வரவங்க பொண்ணோட அக்காவும் வீட்டுக்காரும் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அக்காவுக்கும் ஜெயமாமாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணதும் அவ சந்திரன் கூட ஓடி போனது வர எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானம்மா. நாமளே முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வச்சதுனால வரவங்க அதெல்லாம் மறந்துடுவாங்கம்மா. அது மட்டும் இல்ல, இப்போ கல்யாணத்துக்கு சந்திரனையும் மனசையும் கூப்பிடாம இருக்க முடியுமா? அவங்கள தள்ளி வச்சுட்டு நம்மளால கல்யாணம் தான் பண்ண முடியுமா? நீங்க என்னம்மா திடீர்னு அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அவர் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரை பத்தின எண்ணம் உங்களுக்கு மாறி போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. இதுக்கு முன்னாடி காராளி சந்திரன்னு சொன்னாலே பயந்து வெறுத்தீங்க. இது வரைக்கும் நாம அவனை பத்தி அப்படிதானமா கேள்விப்பட்டு இருந்தோம். இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மானசியை விட அவன் நல்லவன் தாம்மா. வீட்டுக்கு வந்தப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது சரி, உங்கள மாதிரி ஒரு அப்பாவி இதையெல்லாம் நம்பாம இருந்தாதான் ஆச்சரியம். சாப்பிட்டா முழுங்கதான் முடியும், துப்ப முடியுமா சொல்லு? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா என்ன, நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்தா மட்டும் போதும். இந்த வீட்டோட மூத்த மருமகன் காராளி சந்திரன். உங்க அப்பா தான் அவன் கையில அவளை ஒப்படைச்சிருக்காரு. அதை இனிமே யாராலையும் மாத்த முடியாது. அதனால இந்த வீட்டுல எது நடந்தாலும் அவங்க 2 பேரும் இல்லாம நடக்காது. நீங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்கம்மா. ஒருவேளை நீங்க அப்பாவை கட்டாயப்படுத்தி அவர் இங்க வர வச்சா நந்து வீட்டுல இருப்பான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அந்த ஆளு வீட்டுக்குள்ள வந்தா நந்து வீட்டை விட்டு போயிடுவான். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது மக வேணுமா மருமக வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. வருஷமே உன் மேக்ஸ் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. மல்லிகா டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. மேக்ஸ்ல தான் நான் பாஸ் ஆயிட்டேன்லம்மா. இனி எத்தனை தடவை எழுதினாலும் அதை விட அதிகமாலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. மேக்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குதுமா. ஒருவேளை நான் இம்ப்ரூவ் ஆனாலும் இப்ப கிடைச்ச மார்க்கை விட அதிகமாலாம் எனக்கு கிடைக்க போறது இல்ல. அந்த நேரத்துல மத்த சப்ஜெக்ட படிக்கிறது தானே நல்லது. நீ உன் விருப்பப்படியே பண்ணு. இதுக்கு மேல என்ன சொல்றது? படிக்கும் போதாவது இதை ஆஃப் பண்ணி வேணும் எத்தனை முறை தான் சொல்றது? துளசி அண்ணி, சொல்லுங்க அண்ணி. எனக்கு மனசே சரியில்லைம்மா. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் கூட வாழ வரியான்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல. உங்க அக்கா பண்ணதுல 10ல் 1% நீங்க பண்ணிருக்கலாம். உண்மையிலேயே உங்க ஜெயா தான் உங்க அக்காவை பழிவாங்க நினைச்சாலும் உங்களை லவ் பண்ணதுனாலதான் அவர் உங்க பின்னாடியே வந்திருக்காரு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்ப அத பத்தி பேசினா என்ன பிரயோஜனம்? இனி பழசையெல்லாம் நினைச்ச பிரயோஜனம் இல்ல. ஆண்டவன் போட்டு முடிச்ச இனி யாராலையும் மாத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு அப்படியே விட வேண்டியதான். நாளைக்கு உங்களை பார்க்க வரவங்க ரொம்ப நல்ல குடும்பம்னு அப்பா சொன்னாரு.
நீ சொல்றதை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நாம தான் அதை பத்தி ஏற்கனவே பேசிட்டோமே. நான் அங்கிருந்து வர வழியில ஜெயமாமாவை பார்த்தேன். ஜெயமாமாவுக்கு இப்பவும் என் மேல ஆசை இருக்குன்னு அவரு பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மறந்துடலான்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஜெயமாமாவை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். உங்க அத்தானுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இதுக்கப்புறமும் எதுக்காக உங்ககிட்ட அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு? ஜெயமாமா பழிவாங்க இல்ல, உண்மையிலேயே நேசிச்சிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. மானசி அக்காவை பழிவாங்கறத தவிர அவரு மனசுல என்னை பத்தி எதுவும் இல்லைன்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றது? இப்படி ஒரு சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுக்கு மேல உங்களால பின் வாங்கவே முடியாதங்க. ஏற்கனவே உங்க அக்காவால உங்க வீட்டாளுங்க அவமானப்பட்டு நின்னாங்க. இனி உங்களாலையும் அப்படியெல்லாம் நடக்க கூடாது. உங்களுக்காக பிறந்தவரு நாளைக்கு வருவாரு. இந்த கல்யாணம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்க எல்லா கவலையும் பறந்துரும் அண்ணி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சார் வந்துட்டாரு பாரு. வாங்க சார். காலையிலேயே விஸ்வநாதன் கால் பண்ணிட்டாரு. 10 மணிக்கெல்லாம் அவங்க இங்க வந்துருவாங்களா? ஓ பானு, நீ நந்துகிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லு. ஆனா நம்ம வீட்ல எல்லாமே இருக்குதுங்க. இது ஒரு ஃபங்க்ஷன்மா, கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, போ சொல்லு. அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல பானு, அவங்க வர்றதுக்கு நேரம் இருக்கு. மணி இப்போ 9 தானே ஆகுது. உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வர சொல்லி நேத்து துளசி நேரா வீட்டுக்கே வந்தால. சரளாவுக்கு எக்ஸாம் இருக்கு, பாப்பாவுக்கு டியூஷன் இருக்கு. இல்லனா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஒரு ஃபங்க்ஷன்ல 4 பேர் இருக்க வேண்டாமா? மாப்பிள்ளைக்கும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். எதுக்கு? இந்த வீட்டுல நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் சந்திரனும் மனசையும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் பானு இப்படி சொல்ற? நாம வேணும்னு அப்படி சொல்லலாங்க. துளசிய பார்க்க வரவங்க அவங்கள கேட்பாங்கல்ல. அப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சு பயப்படாதீங்க. நான் எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். எந்த சிச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்றதையும் சொல்லிட்டேன். அது மட்டும் கிடையாது, பையனோட அப்பா விஸ்வநாதன் உங்க மச்சானோட வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. துளசியை பத்தி நல்ல விதமா பாஸ்கரும் அவங்க மனைவிய சொல்லியிருக்காங்க. என்னதான் உங்க மேல விரோதம் இருந்தாலும் துளசியை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க தப்பா சொல்லவே இல்லை. துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் சைரந்திரி ஆசைப்படுறாங்க. என்னோட பிரச்சனையை எப்படியாவது ஒழிச்சு கட்டலான்னு நினைக்கிறாங்க. சைலேந்திரி, என்னங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? தோ வந்துட்டேங்க. 10 மணிக்கு ஃபங்க்ஷன். அவ இன்னும் மேல இருந்து வரலையா? எல்லாரையும் அனுப்பிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய் சீக்கிரம் வாடா. வாடா, ஒன்னா கிளம்பலாம். எல்லாரும் போயிட்டாங்க, சீக்கிரம் வா. சீக்கிரம் கதவை லாக் பண்ணிட்டு வா. சரிங்க, வாடா.
இவ தெரிஞ்சுதான் கால் பண்றாளா? இவ கால் பண்ணவே மாட்டாளே. ஹலோ. நான் எப்போ வீட்டை விட்டு போவேன்னு காத்துக்கிட்டே இருந்தல்ல. இன்னைக்கு ஒருத்தன் உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு நான் கேள்விப்பட்டேன். ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லிதான் உன்னோட அக்கா நான் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி நீங்களாம் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு என்னடி துரோகம் பண்ண? நான் ஏன் விருப்பப்படி ஒருத்தன் கூட ஓடி போயிருந்தேன்னா நீங்க பண்ற எந்த ஃபங்க்ஷனுக்கோ என்ன சேர்த்துக்கவே வேண்டாம். ஆனா நீங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால எங்க உறவை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்க. உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்னையும் என்னோட வீட்டுக்காரரையும் எதுக்காக நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லுடி, வாயால சொல்லு. என்ன உன் வாயில கொழுக்கட்டை இருக்கா என்ன? இந்த சடங்குக்கு என்னையும் என் வீட்டுக்காரரையும் கூப்பிடாதப்போ கல்யாணத்துக்கும் நீ சொல்ல மாட்டல்ல? இது நிச்சயதார்த்தம் எல்லாம் இல்லக்கா. ஒருத்தர் பொண்ணு பாக்குறதுக்காக வராரு. இதுக்கு மேல என்னடி வேணும்? சும்மா ஒருத்தன் பார்க்க வரான்னு தான் இப்படி மேக்கப் பண்ணிட்டு மினிக்கிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு தான் அந்த ஆள் உன்னை பார்க்கவே வரான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி வச்சிட்டீங்க. என் மனச காயப்படுத்திட்டு நீ எதையும் அடைய போறதில்லடி. நீ ஒரு பொண்ணா இருந்தோம் நான் அனுபவிச்ச அவ்வளோ கஷ்டத்துலயும் நீ கொஞ்சம் கூட என் கூட இருந்ததில்ல. என் வாழ்க்கைக்காக நான் உன்கிட்ட கூட கெஞ்சி கேட்டேன். ஆனா நீ எதையும் கண்டுக்கவே இல்லை. ஆனா நீ என்ன ஒரு எதிரியாவே நினைச்சு அம்மா அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ண. ஒரு காலத்திலயும் உனக்கு கல்யாணமே நடக்க போறதில்லடி. இது என்னோட சாபம்டி. நீ ஆசைப்பட்டு கனவு காண்ற இந்த உறவு இருக்கே அது கண்டிப்பா நடக்க போறதே இல்லை. மச்சான் நந்து, இன்னைக்கு உங்க சின்ன அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா. இங்கடா பண்ற? நான் இங்கேருந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ உட்கார்றா, வீட்டுக்கு போலாம். டேய், நான் எதுக்குடா அங்கெல்லாம் வந்துக்கிட்டு? நான் தான் கூப்பிடுறேன்ல, வாடா உட்காரு. சரி. டேய் ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. அப்பா. ஓகே சரிப்பா, நான் வந்துடுறேன். என்னடா மச்சான், அப்பா உடனே வீட்டுக்கு வர சொல்றாரா? நம்ம சாயந்தரம் பார்க்கலாண்ணா. சரி மச்சான். சரி பாய்ண்ணா. முன்னாடி மாதிரிலாம் இப்ப கிடையாது. ஃபைன்லாம் அதிகம் தெரியும்ல. கேட்கறத கொடு. தெரியும் சார். கொடு, 500 ரூபா கொடு. இந்தாங்க சார். என்னடா அது, பேப்பரை குளிப்பாட்டினியா என்ன? நனைஞ்சிருச்சு சார், நேற்று மழை பெஞ்சது இல்லை. லைசன்ஸை கொடு. இந்தாங்க. உன் போட்டோவை பார்த்தாலே பயமா இருக்கேடா. சார் பொல்யூஷன் எங்கடா? பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கல சார். எடுக்கலையா? ஏன்டா எடுக்கல? 2 நாள்ல எடுத்துறேன் சார். சரி, இனிமே பார்த்தா ஃபைன் போட்டுடுவேன். சீக்கிரம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடு. சரி சார். புரியுதா? ஏய், நிறுத்து. வண்டி அப்படி ஓரம் கட்டு. ஓ, நில்லு. ஓரமா. பேப்பர் எல்லா பேப்பர்ஸும் இருக்கு சார். எல்லாரும் இதே தான் சொல்றீங்க. இருக்கு சார். இருக்குதா இல்லையான்னு யூனிஃபார்ம் போட்ட நாங்க செக் பண்ணி சொல்றோம். புக்கு பேப்பர் எடுத்துட்டு சார் கிட்ட போ. துளசி அக்காவை பொண்ணு பார்க்க வர்றவங்க இந்நேரம் வீட்டுக்கே வந்திருப்பாங்க. சார், நான் கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போறேன்.
அப்படின்னாடா அவசரம்? வயித்த கலக்குதான். டேய், ரோட்ல போற வர எல்லாருக்கும் எமர்ஜென்சி தான், உனக்கு மட்டும் என்ன ஓரமா நில்றா? சார் ப்ளீஸ் சார். தம்பி தள்ளி நில்லுப்பா. ஏய் அப்படி தள்ளி நில்லு. நான் கொஞ்சம் அவசரமா தள்ளி போயிட்டு இருக்கேன் சொல்றேன்ல. சார். சார் வீட்ல ஃபங்க்ஷன் சார். ஒரு தடவை சொன்னா புரியாது சார் உனக்கு? கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் இங்கே ஸ்நாக்ஸ் நில்லு. வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். உன்னை பார்த்தாலே ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சார் இவன் வந்ததுலேருந்தே நான் கவனிக்கிறேன் சார். தேவையில்லாம ரொம்ப டென்ஷன் ஆகுறான். உன் வண்டியில என்னடா இருக்கு? சார் ஒன்றும் இல்லை சார், வெறும் ஸ்வீட்ஸ் மட்டும்தான் சார் இருக்கு. உனக்கு அவ்வளோ எமர்ஜென்சினா ஒன்று பண்ணு, நீ போக வேண்டாம். சார் ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் முதல்ல நான் கேட்டுக்கிறேன் உன் சார். வண்டியை செக் பண்ணணும். நீ கொஞ்சம் ஓரமா நில்லு. ஏய் முதல்ல சார், தள்ளி சொன்னா நில்லு. புரிஞ்சுக்கோங்க சார், நான் ஏய், கொஞ்சம் தள்ளி அவசரமா நில்லுன்னு போகணும் சொல்றேன்ல. சார். அதெல்லாம் அப்புறமா போலாம். அப்படி தள்ளி நில்லு. அவங்க இப்ப வந்துருவாங்க. கடைக்கு போன நந்துவை இன்னும் காணுமேமா. சொன்ன வேலையை கரெக்டா செய்ய மாட்டான். பால்லாம் இருக்குல்லம்மா. பாலை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி தானே அனுப்பணும். அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ, இதெல்லாம் நேத்தே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நீ அவனுக்கு கால் பண்ணுமா. யாராவது ஃப்ரெண்ட்ஸு கூட வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பான். ஹலோ நந்து, நீ எங்க இருக்க? அவங்களே இப்ப வந்துருவாங்க. நான் என்னதான்க்கா பண்றது? இங்க வெஹிக்கிள் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னாச்சுமா? அம்மா வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். நீ சீக்கிரமா வந்துருவியா நந்து? இப்போ இவங்க என்ன அனுப்புற மாதிரியே தெரியலக்கா. அர்ஜென்ட்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணாத. அவங்க அனுப்புனதுக்கு அப்புறமே நீ வா. இங்க ஓரளவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் உன்னை பார்க்க வர மாப்பிள்ளைய நானும் பார்க்கணும் இல்லக்கா. சரி நீ வைக்கா, நான் வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.